பாஜகவினர் ஓட்டு கேட்டு வரும்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு யார் காரணம் என்று கேட்க வேண்டும் என்று கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தெரிவித்தார். கோவை தொகுதிக்குட்பட்ட துடியலூர், நஞ்சேகவுண்டன்புதூர் உள்ளிட்ட இடங்களில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உருமாண்டம் பாளையத்தில் பொதுமக்கள் மத்தியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பேசியவர் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மத்திய பாஜக அரசின் தவறான திட்டங்களால் நமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் இதனை மனதில் வைத்து வாக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிஜேபி காரங்க வருவாங்க, நீங்க கேளுங்க, நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க. கேஸ் விலை ஏத்திட்டாங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏத்திட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு உங்க அக்கௌண்ட்ல 14 லட்சம் போடுறேன்னு பிரதம மந்திரி வாக்குறுதி கொடுத்தாரு. 14 லட்சம், அதெல்லாம் என்ன ஆச்சு கேளுங்க. 15 நீங்க அதெல்லாம் கேட்கணும், என்ன ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. பாஜகவின் இன்னொரு முகம்தான் அதிமுக என்றும் கணபதி ராஜ்குமார் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டரிக்கும் சூழலில் ஒரு சில இடங்களில் மழை பெய்தது. சேலம் சுற்றுவட்டார பகுதிகளான அரிசிப்பாளையம், அஸ்தம்பட்டி, கோரிமேடு, கிச்சிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் கோடை மழை பெய்தது. மழையில் நனைந்து சிறுவர்கள் உற்சாகத்துடன் ஆட்டம் போட்டனர். உதகையில் 3 மாதங்களுக்கு பிறகு திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் வெப்பம் சதமடித்து வந்த நிலையில் ராசிபுரம் சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரம் மழை பொழிந்தது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பகுதியில் மிதமான மழை பெய்தது. இதனிடையே தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை இன்று மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் பொன் வி பாலகணபதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த போது பெண் பூசாரிக்கு அர்ச்சனை தட்டில் 1000 ரூபாய் வைத்துக் கொடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தென்னை ஓலையால் பந்தலிட்ட வாகனத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அனுமதியின்றி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதாக கூறி மன்சூர் அலிகான் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் அவருடைய ஆதரவாளர்கள் தேர்தல் பறக்கும் படையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அருமையான பந்தல் போட்டு வரோம், இதுதான் எங்களுடைய ஏசி. வேலூர் இந்த மாதிரி குழுக்குழுன்னு ஆக்கணும், பாலாறுல தண்ணி வரவழைக்கணும். கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரனை ஆதரித்து நடிகரும் இயக்குநருமான ரவி மௌரியா பல்லடத்தில் வாக்கு சேகரித்தார். ஏப்ரல் மே மாசம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 8000 ரூபாய் என்னுடைய கரண்ட் பில்லு, வீட்டு கரண்ட் பில்லு. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 14000 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன். நான் எப்படி கனமா இருக்க முடியும்? இதே சூழ்நிலை உங்களுக்கும், நீங்க எப்படி கனமா இருக்க முடியும்? தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து தமிழ்நாடு பாடலூர் கழக தலைவரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திண்டுக்கல் ஐ லியோனி பரப்புரையில் ஈடுபட்டார். ஒரு விரலை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பழனிசாமி ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம், ஒற்றை வரலால அடிச்சா வலிக்கவே வலிக்காது. விழுப்புரம் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய திரைப்பட இயக்குநர் களஞ்சியம் திருவெண்ணைநல்லூர் சுற்று வட்டாரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சி என்ன வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுக்குதோ அந்த வாக்குறுதிகளை உங்களுக்கு